பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த தேவாதி தேவ நேரங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இதை பார்க்கிற தம்முடைய மக்களை என் தேவனீர் ஆசீர்வதிங்க. அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு இது பிரயோஜனமாய் அமைய என் தேவனீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல நம்ம போன வாரத்திலே கொஞ்சம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடுள்ள பகுதிகளை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். போன வாரத்திலே அது எதற்காக எழுதப்பட்டது, நோக்கம், யார் எழுதினது, அந்த லூக்கா சுவிசேஷகரை குறித்தெல்லாம் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அவர் ஒரு புறஜாதியான், அவர் ஒரு வைத்தியர், ஆண்டவர் மேலே பற்று கொண்டு தேயோபேலு என்கிறதான ஒரு உயர்ந்த ஒரு மனிதனுக்காக எழுதுகிற ஒரு புத்தகமாக இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகம் அமைகிறத நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இந்த நாள்லயே இது எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் எழுதுகிறதற்கு முன்பாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், லூக்கா சுவிசேஷ புத்தகத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தையும் எழுதினவர் இந்த லூக்கா. முதலாவது என்ன செய்கிறார், லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறார். அதை தொடர்ந்து என்ன செய்கிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை எப்ப எழுதியிருக்கலாம் என்பது யூத வல்லுநர்களின் கருத்தாய் காணப்படுகிறதுனா, பவுல் செசரியாவில் 2 ஆண்டுகள், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் செசரியா பகுதி இடத்துல பவுல் 2 ஆண்டுகள் சிறையிருப்புல இருக்கிறத பார்க்க முடியும். அந்த சிறையில் இருக்கும் போது இவர் லூக்கா என்ன செய்தார், எந்த ஊழியத்துக்கும் போகாமல் அங்க இருக்கும் போது பவுல் சிறையில் இருக்கிறார். இந்த நாட்களிலே இவருக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஆராய்ந்து அவர் எழுதும் போது சொல்லுகிறார், நாங்கள் கண்ணார கண்டு விசாரித்து முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஒழுங்காய் எழுதுவது அப்படின்னு சொல்லி முதலாவது லூக்கா சுவிசேஷ புத்தகத்தின் முதல் 3 வசனங்களே நம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அப்படி ரொம்ப அதை ஆராய்ந்து ஏதோ கேட்டோமே கண்டோமே அப்படிங்கிறத அப்படியே எழுதாதபடி அதை திட்டமாய் விசாரித்து ஆராய்ந்து ஒழுங்காய் எழுதுகிறார். அப்படி இந்த செசரியா பட்டணத்திலே பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருக்கும் போது இவர் இதை ஆராய்ந்து எழுதி இருக்கலாம் என்பது யூத வல்லுநர்களின் கருத்தாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை ரோமாபுரியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருக்கும் போது எழுதி இருக்கலாம் என்பதை சொல்றாங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே சிறையில் இருக்கிறார். அப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை இந்த லூக்கா சுவிசேஷகர் எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. இன்னும் பார்த்தோம்னா இந்த சுவிசேஷ புத்தகம் புறஜாதிகளுக்காக, குறிப்பாக கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சுவிசேஷ புத்தகத்தின் புறஜாதி தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் புறஜாதிகளுக்கு தான் எழுதி இருக்கிறார் என்பதை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூத பகுதிகளை அதிகமா விளக்கி சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப யூதர்களுக்கு யூத பகுதிகளை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, லூக்கா 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணம். இப்ப யூதர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லலாம், கப்பர்நகும் சொல்லலாம். அப்போ கிரேக்க வாசகர்களுக்காக இது எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அப்ப என்ன சொல்லணும், கலிலேயாவில் கப்பர்நகும் என்கிறதான ஒரு பட்டணம் இருந்தது அப்படின்னு சொல்லி, நாமக்கல்ல உள்ளவர்களுக்கு ராசிபுரம் என்கிறது ஒன்று தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மற்ற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்றால் நாமக்கல் மாவட்டத்திலே ராசிபுரம் பட்டணம் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அதை தான் இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்,
31வது வசனத்திலே கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னும் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கலிலேவுக்கு எதிரான கதரனருடைய நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் 23ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 23ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவன் என்று சொன்னால் போதும். ஆனா யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவரும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இனி 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள் அப்படின்னு சொல்லி அந்த யூதருடைய பகுதிகளை இவர் என்ன செய்திருப்பார், விளக்கி விலாவாரியாய் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது இயேசுவின் வம்சாவளியை ஆதாமில கொண்டு வந்து நிறைவு செய்திருப்பார். லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் வம்சாவளி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வம்சாவளியிலே எப்படி சொல்லி இருக்கும் என்றால் 23வது வசனத்திலே அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் தொடங்கி அவர் என்ன செய்திருப்பார், ஆதாம் ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லி முடித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 23ல இருந்து லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை ஒரு வம்சாவளி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வம்சாவளியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து நிறைவு செய்திருப்பார், ஆதாமில் கொண்டு வந்து நிறைவு செய்திருப்பார். மத்தேயு யூதர்களுக்கு எழுதும் போது அதை ஆபிரகாமிலிருந்து கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலை நிறைவு செய்திருப்பார். இப்படி பார்க்கும்போது என்ன நடக்கிறது, எது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அவர் புறஜாதிகள் மேலே அக்கறை கொண்டு அவர் யூதர்களை மட்டும் கன்சிடர் பண்ணாம இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள வம்சாவளிக்கும் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள வம்சாவளிக்கும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். காரணம், லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே மரியாளுடைய வம்ச வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கும் என்றால் யோசேப்பு அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. அவர் என்ன செய்தார், அவருடைய வளர்ப்பு தந்தை தான் யோசேப்பு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய நிழலிடனினாலே உருவானவர். அதனால மரியாளுடைய வம்ச வரலாறு தான் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அதை பார்க்கும் போது அதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்றால் ஏன் அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த நாட்களில் யூதர்களுக்கு ஒரு ஆண்மகன் வாரிசாக ஆண்மகன் இல்லை என்றால் மருமகனாய் இருக்கிறவர்களை என்ன செய்வார்களாம் என்றால் அவர்களுக்கு மகனாக என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்களாம். அவர்களுடைய இப்ப வம்ச வரலாறு அட்டவணை எழுத வேண்டும் என்றால் கண்டிப்பாக எல்லாருடைய வம்ச வரலாறும் அதாவது கிபி 70 வரைக்கும் எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிற வரைக்கும் யூதர்களுடைய எல்லாருடைய வம்ச வரலாறும் பாதுகாக்கப்பட்டு வந்ததாம். அதற்கு பின்பு இன்றைக்கு யூதர்களால வம்ச வரலாறு எடுக்கிறதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்றால் இன்றைக்கு ஆரோனுடைய சந்ததியில் வந்தவர் தான் பிரதான ஆசாரியனா இருக்க வேண்டும், எருசலேம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கும் போது அதை அந்த வம்ச வரலாறுகளிலிருந்து கொண்டு வருவதற்கு கஷ்டப்படுறாங்க. என்றால் அன்றைக்கு AD 70 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்பாக AD 70 கிபி 70 எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட போது இந்த வம்ச வரலாறு அட்டவணை முழுவதுமாய் அழிக்கப்பட்டது. அப்படி வம்ச வரலாறு எழுதும் போது ஒரு யூதருடைய பரம்பரையிலே ஒருவருக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிற மருமகனை வைத்து அந்த வம்ச வரலாறை எழுதுவார்களாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஏலி என்று
சொல்லப்படுகிற மரியாளின் தகப்பனுக்கு ஆண் வாரிசு இல்லாதிருந்ததினாலே அவர் யோசேப்பு அவருடைய மருமகனுடைய வரலாறு, ஏன்னா வம்ச வரலாறுலே எப்போதும் யாருடைய பெயர், பெண்களுடைய பெயரை குறிப்பிட மாட்டாங்க. ஒருவேளை மனைவி இவள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார்களே தவிர பெண்களுடைய வம்ச வரலாறு எழுதப்பட மாட்டாது. அன்றைக்குரிய நியதி அப்படியாக இருந்ததுனால இந்த இடத்துல ஏலியின் குமாரன் என்று மருமகனான யோசேப்பை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள வம்ச வரலாறு அட்டவணை மரியாளினுடைய வம்ச வரலாறு அட்டவணை. அந்த அட்டவணையிலே யாரும் இருக்கிறார், அந்த அட்டவணையிலே அவர் ஆதாமில் கொண்டான், தேவனால் உண்டான அந்த ஆதாமில் கொண்டு நிறைவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது இவர் என்னது ரோம பேரரசுகளின் பெயர்களை எல்லாம் இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே நான் சொன்னபடி பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டும் போது ஹீப்ரு லாங்குவேஜ்ல இருந்து அவர் என்ன செய்யவில்லை, வசனங்களை எடுத்து கையாளாதபடி செப்டுவஜின்ட் என்கிறதான கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருந்து வசனங்களை எடுத்து கையாளுகிறதை பார்க்க முடியும். காரணம், கிரேக்க அதாவது ஹீப்ரு லாங்குவேஜ் புறஜாதிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை, யூதர்களுக்கு மட்டும்தான் தெரிந்தது. ஆனால் கிரேக்க லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருந்து அவர் எடுத்து கையாண்டதை பார்க்க முடியும். இன்னும் அதிக தீர்க்கதரிசனம், ஏன்னா புறஜாதிகளுக்கு பழைய ஏற்பாடு தெரிய வாய்ப்பில்லை, அதனால அதிக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. போன வாரத்திலே நான் சொன்னபடி ஒரு சில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையாண்ட பழைய ஏற்பாடு வாசனங்கள் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர இந்த தீர்க்க தரிசனம் இதுல நிறைவேறினது என்பது போல மத்தேயுவை போல இவர் எழுதவில்லை என்பதையும் நாம் பார்க்க முடியும். இதுதான் புறஜாதி தன்மையாக காணப்படுகிறது. இன்னும் இந்த சுவிசேஷ புத்தகத்துக்கு அநேக சிறப்பியல்புகள் காணப்படுகிறத பார்க்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சிறு பருவ நிகழ்வுகள் வேற எந்த சுவிசேஷ புத்தகத்திலும் அதிகம் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் பிறப்புக்கு பிற்பாடு அவருடைய ஞானஸ்தானத்திலிருந்து அவர் செய்த ஊழியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிறு பருவ நிகழ்வுகளை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியாது. வேதாகமத்திலே அதிகமா இல்லை, ஆனால் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் லூக்கா எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அகஸ்துராயனின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் பயணம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் பிறப்பு, மேய்ப்பர்கள் வணங்குதல் சொல்லப்பட்டிருக்கும், இயேசுவின் விருத்த சேதனம் சொல்லப்பட்டிருக்கும், சிமியோனின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும், இயேசு 12 வயதிலே வேதபாரர்களோடு உரையாடுதல் சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட சிறு பருவ நிகழ்வுகள் வேற சுவிசேஷ புத்தகத்திலே அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனா இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே அதிகமாக இந்த சிறு பருவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், அதனாலே நான் சொல்லி கடந்து போகிறேன். 1 - 3 வரை உள்ள அதிகாரங்களிலே மற்ற சுவிசேஷ புத்தகங்களிலே சொல்லப்படாத அநேக சிறு பருவ நிகழ்வுகளை இந்த இடத்துல இந்த சுவிசேஷ புத்தகத்திலே அதிகம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் என்கிறதான வார்த்தை 23 தடவை சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய குமாரன் என்கிறதான வார்த்தை 7 முறை மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது மனுஷகுமாரன் என்று ஏன் சொல்லுகிறார்? அவரை ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், அவர் முழு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 33.5 வருடம் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழும்பினார் என்கிறதான செய்தியை மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு, ஒரு தெய்வம் மனிதனாக பாடுபட்டார் என்பதை இந்த புறஜாதி மக்களுக்கு, கிரேக்கர்களுக்கு, அந்த தேயோபிலுவுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த சுவிசேஷ புத்தகத்தை ஆழமாக இந்த மத்தேயு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது இயேசு ஜெபித்த நிகழ்வுகள் உண்மையாகவே இந்த சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பார்க்கும்போது எல்லா நேரங்களிலும் ஜெபித்தார் என்பதை, ஆண்டவர் ஜெபித்து செயல்பட்டார், ஜெபத்திற்கு முக்கிய
முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை 15 நிகழ்வுகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த நிகழ்வுகள், 15 நிகழ்வுகள் நம்முடைய இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் வேகமாக அதை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 22 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் ஞானஸ்தானம் பெறும்போது, இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபித்து தான் ஞானஸ்தானம் பெற்று அவர் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்களுக்கெல்லாம் சௌக்கியம் அடைந்த பின்பு, ஜனங்களை எல்லாம் குணமாக்கின பின்பு அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினதை பார்க்க முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 13 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர்களை தெரிவு செய்யும் முன்பாக 12வது வசனத்தை, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, அப்போ ஒரு சீஷர்களை, தனக்கென்று ஒரு சீஷர்களை தெரிந்தெடுக்கும் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் லூக்கா 9:16 பார்க்கும்போது 5000 பேருக்கு உணவளிக்கும் முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அப்பங்களை எடுத்து வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். 12வது 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பாசும்போது, அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து ஜெபித்து என்ன செய்கிறார்? அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லுகிறாரே, நீ தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறாரே, அதற்கு முன்பாக 18வது வசனத்தில் தமது சீசரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களில் பார்க்கும்போது, மறுரூப மலையில என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அங்கே ஆண்டவர் மறுரூபமாகிறதை நாம பார்க்க முடியும். அடுத்ததாக 10:21 70 பேர் கொண்ட சீஷர்கள் அற்புதங்களை செய்து திரும்பி வந்ததற்கு பிற்பாடு அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறது. நல்லது நடந்ததற்கு பின்பும் ஜெபிக்கிறார், முன்பும் ஜெபிக்கிறார், சுகமளிக்கு முன்பும் ஜெபிக்கிறார், ஞானஸ்தானம் பெற்ற பிற்பும் ஜெபிக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகளை வைத்து ஜெபிக்கும்படியாக சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். லூக்கா 22:19 பார்க்கும்போது, கர்த்தருடைய பந்தியிலே ஆண்டவருடைய பந்தியை சீஷர்களுக்கு பிட்டு கொடுக்கும்படியாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். 22ஆம் அதிகாரம் 39 முதல் 46 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, சிலுவையில் அறையப்பட்ட போது ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக லூக்கா 23:46 பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவருடைய மூச்சின் கடைசி நிமிஷத்துல ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அதோடு நின்று விடவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பும் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் ஜெபித்ததை பார்க்க முடியும். லூக்கா 24:30 உயிர்த்தெழுந்த பின்பு மற்றவர்களுக்கு உடன் உணவருந்துகிறாரே, அதற்கு முன்பாக அந்த உணவை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். லூக்கா 24:50-53 50 முதல் 53 24 50 முதல் 53 வாசித்து பார்க்கும்போது, பரலோகம் செல்வதற்கு முன்பாக சீஷர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்காத நிகழ்வுகளே இல்லை. சுகமளிக்கும் முன்பாக ஜெபிக்கிறார், சீஷர்களை தெரிவு செய்யும் முன்பாக ஜெபிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் சீஷர்கள் போய்
அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வந்த போது அதிலே களி கூர்ந்து ஜெபிக்கிறார். ஒரு ஜனங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இந்த லூக்கா அதிகமாக ஒரு புறஜாதியான், ஒரு வைத்தியராய் இருந்த போதிலும் அநேகருக்கு மருந்து மாத்திரைகளை வைத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலாகி கொண்டிருந்த போதிலும் இல்ல, ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தும்படியாக அழகாக லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாமும் நம்முடைய எல்லா தருணங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்க வேண்டியது கடமையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஓமைகள், இந்த சுவிசேஷ புத்தகத்திலே 23 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 23 ஓமைகளிலும் மிக அநேக ஓமைகள், முக்கியமாக அதிகமாக பரிச்சயமாக நம்ம சொல்லுகிற அநேக ஓமைகள் இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலே நல்ல சமாரியன் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சமாரியன் ஓமை இந்த சுவிசேஷ புத்தகத்திலே மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக தொந்தரவு செய்யும் நண்பன் 11ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே தொந்தரவு செய்யும் நண்பன் சொல்லி அந்த ஓமையும் இதிலே மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமான முட்டாளா இருந்த ஐஸ்வர்யவானா இருந்த அவருடைய ஓமையும் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே இந்த விசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொலைந்து போன பணம், அந்த ஓமையும் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரு மகன்களை குறித்ததான ஓமை 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதி உள்ள உக்ரானக்காரன் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானும் லாசரும் என்கிறதான ஓமையும் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதி உள்ள நியாயாதிபதி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களையும், பரிசேனும் ஆயக்காரணம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். இப்படிப்பட்ட முக்கியமாய் நாம அதிகமாய் பிரசங்கங்களிலும் நம்முடைய வாழ்க்கை காரியங்களிலும் எடுத்து கையாளுகிற ஓமைகள், கதைகளாக சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கிற இந்த ஓமைகளும் இதுல எனது லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே மாத்திரம் தனித்துவமான அநேக ஓமைகளை லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் அநேக தனித்துவமான அற்புதங்கள், முக்கியமாக நம் வியந்து பார்க்கிற அற்புதங்களும் இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நாயின் விதவையின் மகன் உயிர்ப்பிக்கப்பட்டது 7ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் சுகவீனமான பெண் சுகமாகுதல் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் சுகவீனமான மனிதன் சுகம் பெறுதல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்படுகிறது. 10 குஷ்டரோகிகள் குணமாகி அதில் சமாரியன் ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்ல திரும்பி வருதல் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தனித்துவமான அற்புதங்கள், அதிகமாய் நம்ம கையாளுகிற, அதிகமாய் நாம் வியந்து பார்க்கிற, அதிகமாய் நாம் சொல்லுகிற அநேக ஓமைகளும் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள தனித்துவமான மற்றவை பார்த்தோம்னா, முதல் 2 அதிகாரங்களில் விவரிக்கப்படுகிறவ மற்ற புத்தகங்களே இல்லை. ஆயக்காரனாகிய சகீவை பற்றி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10, அதுவும் மற்ற சுவிசேஷ புத்தகங்களே இல்லை. இயேசுவை விசாரணைக்காக பிலாத்து ஏரோது விட அனுப்புகிறாரே, அந்த சம்பவம் மற்ற சுவிசேஷ புத்தகத்தில் இல்லை. 23ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களே, எம்மாவு செல்லும் பாதையில் இருவர், அந்த 2 சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்களுடைய சம்பாஷணைகள் வருமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களோடு கூட சம்பாஷித்து கொண்டு போகிறாரே, அதுவும் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 32 வரை உள்ள வசனங்களும் லூக்கா சுவிசேஷத்தை தவிர மற்ற சுவிசேஷ புத்தகத்தில் இல்லை. இப்படி மற்ற சுவிசேஷ புத்தகத்தில் இல்லாத அநேக சம்பவங்களை ஆராய்ந்து
அதை திட்டமாய் விசாரித்து ஒழுங்காய் இந்த சுவிசேஷகன், இந்த லூக்கா சுவிசேஷகன் எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் இந்த நூலின் சுருக்கமாக கூறிய காரியங்கள் நம்ம இப்போ சொன்னோம்னா அது நமக்கு புரிகிறதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் நமக்கு கடினமா இருக்கும். அதை நோட்ஸா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த சுருக்கத்தை வைத்து அதை வைத்து நாம் வேதத்தை, லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் அது இன்னும் நமக்கு ஆழமாய் புரியும். இத்தோடு நம்ம லூக்கா சுவிசேஷ புத்தகத்தினுடைய கண்ணோட்டத்தை நிறைவு செய்யலாம். அடுத்து நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகத்துக்கு வருகிற வாரத்துல கடந்து செல்லலாம். அப்படி மொத்த சுவிசேஷ புத்தகங்களும் முடித்ததற்கு பிற்பாடு இருக்கிற உவமைகள், அற்புதங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் எல்லா சுவிசேஷ புத்தகத்திலும் ஒன்றோடு ஒன்று மெர்ஜாகி இதுல இருக்கிறது அதுல இருக்கும், அதுல இருக்கிறது இதுல இருக்கும். அப்ப திரும்ப திரும்ப நம்ம கற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால மொத்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் ஒரு கண்ணோட்டம் என்கிற மாதிரி, யோவான் சுவிசேஷ புத்தகமும் ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்புல நம்ம கற்றுக்கொண்டு பிற்பாடு நம்ம இப்படி கற்றுக்கொள்வது நமக்கு கொஞ்சம் புரிவதற்கு வசதியா இருக்கும் நம்புறேன். ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த வேத தியானத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க என் தேவனீர் உதவி செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.